ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஇ சேனல். இப்போ பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குன்ட்டு. பாவக்காய் விதையை நான் போட்டு ஒரு 1.5 மாதம்தான் ஆச்சு அந்த விதையை நட்டு வச்சு. இது பாருங்கள், நல்லா காய் வச்சுருக்கு, நிறைய பிஞ்சு இருக்குது. இதில் எதுவும் உரமோ எதுவுமே நான் இதுக்கு போடவே இல்லை. வெறும் இந்த அரிசி கழுவுற தண்ணி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த காய் கழுவுறது, அரிசி கழுவுறது, பருப்பு கழுவுறது, இந்த மாதிரி தண்ணி தான் தினமும் நான் அதுக்கு ஊற்றிட்டு இருந்தேன். அதுவே நல்லா செடி பார்த்திங்கன்னா கொடி நல்லா சூப்பராக நிறைய படர்ந்து வந்தது, பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. இதில் 2 காயும் நல்லா பெருசாகவே ஆயிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இது இவ்வளோ சீக்கிரத்தில் காய்க்கும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. 1.5 மாதத்துக்குள்ளே நல்லா பிஞ்சு விட்டு நல்லா நிறைய காய் வந்திருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த பொங்கலுக்கு வாங்கின அந்த இஞ்சி மஞ்சள் கொத்துலாம் இருந்தது இல்லையா, அதை உடச்சி நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நட்டு வச்சேன். அதுவும் எவ்வளோ நல்லா அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நட்டு வச்சேன். நல்லாவே துளுத்துருக்கு 4. இதில் 2 இஞ்சி 2 மஞ்சள் கொத்து துளுத்து வந்திருக்கிறது. நீங்களும் இதே போல் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து இருந்ததுன்னா அதை அதுமாரி உடச்சி அந்த மேலே முக்கு இருக்கிற மாதிரி நட்டு வச்சிங்கன்னா இதே போல் அதுவும் துளுத்து வரும். இது 1 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, இருந்தாலும் காஞ்சி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே சப்போஸ் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா இது போல் நட்டு வச்சு பாருங்கள். ஆனால் தினமும் தண்ணி ஊற்றணும். இந்த அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா வளரும். செஞ்சு பாருங்கள் நீங்களும்.